ஹாய் இவான். Hi Deepak. ஹாய் மைத்ரேயன். Hi Deepak. நம்ம வீட்டில் பொதுவாக எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அந்த எக்யூப்மெண்ட்ல இன்சுலேட்டிங் பகுதியில் மட்டும் நீ தொடும் போது ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிக்காடா? ஏய் இன்ஸ்ட்ருமெண்ட் பதில் எப்படா ஷாக் அடிக்கும்? ஒருவேளை அதுல எக்யூப்மெண்ட்ல மின்சார பூதம் ஏதாவது இருக்குமா? அடா பூதம்லாம் இல்லைடா, நான் சொல்றத கேளு. இப்போ நம்ம எர்த்திங் சரியா இல்லாததுனால எக்யூப்மெண்ட்ல சிறிதளவு லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். அந்த லீக்கேஜ் கரண்ட் தான் உனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுல பூதம்லாம் எதுவும் இல்லடா, எர்த்திங் சரியா இல்லாததுனால தான் ஷாக் அடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இன்சுலேட்டிங் பகுதி நமக்கு பாதுகாப்பானது தான். ஆனா எர்த்திங் சரியா இல்லாதப்ப நமக்கு வெளிப்புறம் சிறிதளவு மின்கசிவு ஏற்படும். அந்த மின்கசிவு தான் நம்ம கை வைக்க சொல்ல நமக்கு ஷாக் அடிக்குது. அப்பனா அது எப்படி நடக்குது? அது எப்படின்னு நான் சொல்றேன் யுவான். ஒரு 4 அடிப்படை காரணங்களால் தான் நமக்கு ஷாக் அடிக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, வயர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் தளர்ந்த இணைப்புகள், லூஸ் கனெக்ஷன், ஈரமான சூழல், எர்த்திங் ப்ராப்பரா இல்லாத இந்த 4 அடிப்படை காரணங்களால தான் நமக்கு ஷாக் அடிக்குது. அப்படின்னா இன்சுலேஷன் பாகங்களும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையா? எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் எர்த்திங் சரியா இல்லைன்னா நமக்கு இன்சுலேஷன் பகுதியா இருந்தாலும் எந்த பகுதியா இருந்தாலும் முழுமையான பாதுகாப்பு அப்படின்னு நம்ம முழு உத்தரவாதம் தர முடியாது. எர்த்திங் சரியா இருந்ததுன்னா எந்த வித ஆபத்தும் நமக்கு ஏற்படாது, நம்மளும் பாதுகாப்பான நிலையில இருக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வு இல்லையாடா? இல்லை இவான், இதுக்கு தீர்வு இருக்கு. எப்படின்னா, நம்மள வீட்டில் இருக்கிற எர்த்திங்கை ஃபர்ஸ்ட் நம்ம பரிசோதிக்கணும். நம்ம வீட்டில் இருக்க எர்த்திங் சரியா இருந்ததுன்னா நமக்கு ஷாக்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. சரி, இது எப்படி டெஸ்ட் பண்ணி பாரு. இதுக்கு தான் நம்ம கிட்ட எர்த் ரெசிஸ்டன்ட் டெஸ்டர் இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டை நான் உனக்கு காமிக்கிறவா. இதுதான் எர்த் ரெசிஸ்டன்ட் டெஸ்டர். பாத்துங்கப்பா, இதுல நமக்கு 4 டெர்மினல் இருக்கு. E1 E2 P1 P2ன்னு 4 டெர்மினல் இருக்கு. இதுல E1ஐயும் E2ஐயும் நம்ம ஷார்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எலக்ட்ராட்ல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எலக்ட்ராட்ல ஜாயின் பண்ணிட்ட பிறகு இங்க P2 இருக்கு பார்த்தீங்களா, P2 பொட்டன்ஷியல் ராடோடவும் E2 ஆக்சிலரி ராடோடவும் நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம பொட்டன்ஷியல் ராடும் ஆக்சிலரி ராடும் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்டர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் ஸ்விட்ச் இருக்கும். அந்த டெஸ்ட் ஸ்விட்சை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ண சொல்ல நமக்கு கிளியரான வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. இப்போ இந்த வேல்யூவில் நமக்கு 1 ஓமுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளுடைய எர்த்திங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே 1 ஓமுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா உடனடியாக நம்மளுடைய எர்த்தை பரிசோதிச்சு அதனுடைய பிளேஸை கண்டிப்பாக மாற்றணும். அப்போ நம்மளுடைய எர்த்திங் இன்னும் நல்லாயிருக்கும். தீபக், இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுடா. இது எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தி பார்க்கணும்டா. நான் இன்றைக்கே போய் எங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்படிதான் மின் பாதுகாப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். மின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். பெரிய பெரிய விபத்துகளில் இருந்து கூட நம் எர்த்திங் சரியாக இருந்தால் நம் உயிர் பிழைக்க கூட அதிகமான வாய்ப்பு உள்ளது. மின் பாதுகாப்பு அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.